நம்ம ஹிஸ்டரியில ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நாகரிகங்கள் எல்லாம் இருந்திருக்கு. மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ரொம்பவுமே அட்வான்ஸ்டான நாலேஜ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, அதே நாகரிகம், அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்கள், அறிவுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, எந்தவித அடையாளமுமே இல்லாம அழிஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம ஹிஸ்டரியில மாயன்ஸ், இண்டஸ் வேலி, ஈஸ்டர் ஐலண்ட் இது மாதிரி நாகரிகங்கள் எல்லாம் சடன்லி கலாப்ஸ் ஆகியிருக்கு. பட் கொஷின் என்னன்னா, ஏன் அவங்க காணாம போனாங்க? சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுது? இது இன்னைக்கு வர காட்டியுமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் இப்போ மாதிரி வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில வருடங்கள் மழையே வராது, சில நேரம் அதிகமாக மழை பெய்யும், சில சமயம் வெப்பம் ரொம்பவுமே அதிகமாகும். ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகுன்னா, மக்களுக்கு பயிர் போட முடியாது, போடுற பயிர் வளராது, உணவு கிடைக்காம போயிடும். ஸோ சாப்பாடு இல்லாத நிலை ஒன்று உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், மாயன் மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த இடத்துல நீண்ட நாட்களுக்கு மழையே வரலை, தண்ணீர் இருக்கலை, பயிர் இருக்கலை, மக்களால் வாழ முடியலை. இதனால தான் அவங்க அந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அந்த நாகரிகம் மெதுவாக மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பேரழிவுகள், எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், வெள்ளம் இதெல்லாம் நடந்த என்ன ஆகும்னா, ஒரு நகரம் முழுக்க முழுக்க ஒரே நேரத்தில் அழிஞ்சிடும். வீடுகள், மக்கள் இது எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. சில இடங்களில் எரிமலை வெடிச்சா உருகிய கல்லெல்லாம் வெளியே வரும், அது நகரம் முழுக்கவே மூடிடும். அந்த காலத்தில் எரிமலை வெடிக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி கூட இல்லை, அதனால அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது. பழைய காலத்தில் இப்போ மாதிரி மருத்துவ வசதி கூட இல்லை, மருந்து பற்றின அறிவும் ரொம்பவுமே குறைவாக தான் இருந்திருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுன்னா, சின்ன சின்ன நோய்கள் வந்தால் கூட அதை கட்டுப்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொம்பவுமே வேகமாக பரவும். ஸோ இப்படி பரவுறதால பலர் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுவாங்க, பலர் உயிரிழப்பாங்க. இதனாலே மக்களோட எண்ணிக்கை வேகமாக குறையும், வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, ஊர் நகரம் இதெல்லாம் மெதுவாக காலியாகிடும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் நடக்கக்கூடிய போரும் சண்டைகள்னு சொல்லலாம். ஸோ பழைய கால மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, அதிகாரத்துக்கான சண்டை, நிலம் பிடிக்கிறதுக்கான சண்டை, வேற நாட்டிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள், இப்படி பல காரணங்களுக்காக போர் நடந்திருக்கு. ஸோ இதனால வீடுகள், நகரங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போகும். மக்கள் பயத்தாலே அந்த இடத்தை விட்டே ஓடி போவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வெளியிலேருந்து யாரும் தாக்காம இருந்தாலுமே உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையிலே சண்டை வரும். ஸோ இதனாலே மக்களுக்கு ஒன்றா இருக்க முடியாது, சமூகம் முடிஞ்சு போகும். இறுதியில் அந்த நாகரிகமே பலவீனமாகி மெதுவாக மறைஞ்சு போயிடுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ரீசன்ஸ்னால தான் பழைய நாகரிகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. பழைய நாகரிகங்கள் மறைஞ்சு போனால் ஒரு மிகப்பெரிய புதிர் மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே இயற்கை மாற்றங்கள், மனிதர்களோட தவறுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நாகரிகங்களை அழிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.